காலை பொழுது மெதுவாக விடியத் தொடங்கிய நேரம் அது. வீட்டின் முன் தெருவில் இன்னும் பால் வண்டியின் மணி சத்தம் கூட முழுசாக அடங்காத அந்த அமைதியில் சந்து தன் பையை தோளில் போட்டுக்கொண்டு கதவை மெதுவாக மூடினான். இன்று அவனுக்கு முக்கியமான நாள். கலெக்டர் அலுவலகத்தில் சில முக்கியமான ஆவணங்களை கொடுக்க வேண்டும். அவன் பல நாட்களாக சேகரித்து வைத்திருந்த நில சம்பந்தமான காகிதங்கள், சான்றிதழ்கள், மனுக்கள் எல்லாம் அந்த பையில் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. இன்னைக்கு போய் சரியா கொடுத்தாதான் அடுத்த வேலை நடக்கும் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே வாசலில் காத்திருந்த அவன் நண்பன் மணி மீது பார்வையை வைத்தான். மணி என்பது சந்துவின் பழைய நண்பன். பள்ளி நாட்களிலிருந்தே இருவரும் சேர்ந்து வளர்ந்தவர்கள். மணி ஒரு சின்ன கடையில் வேலை பார்த்தாலும் சந்துவுக்கு ஏதாவது வேலை இருந்தால் உடனே துணைக்கு வருவான். டே, சீக்கிரம் வா, பஸ் மிஸ் ஆகிடும் என்று மணி சத்தம் போட்டான். சந்து சிரித்துக்கொண்டே, இன்னும் நேரம் இருக்குடா, நம்ம ஊர்ல எல்லா பஸ்ஸும் லேட்டா தான் வரும் என்று சொன்னான். இருவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள். கிராமத்திலிருந்து டவுன் செல்லும் அந்த சாலையில் காலையில் காற்று சற்று குளிர்ச்சியாக இருந்தது. பக்கத்து வயல்களில் பச்சை நெல் பயிர்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. இருவரும் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். மணி தன் கடை விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். சந்து, நேத்து ஒரு ஆள் வந்தான்டா, கடன் கேட்டு. எனக்கே காசு இல்ல, அவனுக்கு எப்படி தர்றது என்று வருத்தமா சொன்னான். சந்து, இப்ப எல்லாருக்கும் அதே நிலைதான்டா, கொஞ்சம் பொறுமை இருந்தா சரியாகிடும் என்று அவனை சமாதானப்படுத்தினான். இப்படி சாதாரண வாழ்க்கை பேச்சுகளோடு அவர்கள் சாலையை கடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று முன்னால் சத்தம் கேட்கத் தொடங்கியது. முதலில் யாரோ வாக்குவாதம் செய்வது போல இருந்தது. பின்னர் அது சத்தமாகி கத்தல் போல மாறியது. அவர்கள் அருகில் சென்று பார்த்தபோது 2 விவசாயிகள் சாலையின் நடுவில் நின்று ஒருவருக்கொருவர் கடுமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவரும் வயதானவர்கள், ஆனால் கோபத்தில் முகம் சிவந்து கைகளால் சைகை செய்து சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவன், இந்த தண்ணீர் என் வயலுக்கு தான் முதல்ல வரணும், நீ எப்போதும் போல திருப்பிக்கிற என்று கத்தினான். இன்னொருவன், அது என்ன உன் தனி சொத்தா, நானும் விவசாயிதான், எனக்கும் தண்ணீர் வேணும் என்று பதில் சொன்னான். அவர்களுக்கு பின்னால் சிலர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் நடுவில் போய் சமாதானம் செய்ய முயற்சி செய்யவில்லை. சந்து, மணி இருவரும் நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். டே, இது பெரிய பிரச்சனை போல இருக்கு என்று மணி மெதுவாக சொன்னான். சந்து, ஆமாடா, சும்மா தண்ணீர் விஷயத்துல கூட இப்படி சண்டை போடுற அளவுக்கு மக்கள் மனசு கஷ்டமா இருக்கு என்று பதில் சொன்னான். அப்போது அந்த 2 விவசாயிகளும் ஒருவரை ஒருவர் தள்ள ஆரம்பித்தார்கள். சாலையில் சென்ற வாகனங்கள் நிற்க ஆரம்பித்தன. சிலர் கைபேசியில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார்கள். சூழ்நிலை இன்னும் மோசமா போகும் போல இருந்தது. சந்து தன்னால முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவன் முன்னால் சென்று, மாமா, இப்படி சண்டை போட்டா என்ன ஆகும், பேசிட்டு தீர்த்துக்கலாமே என்று அமைதியாக சொன்னான். முதலில் இருவரும் அவனை கவனிக்கவே இல்லை. கோபத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மணி கூட சேர்ந்து, இது சாலை மாமா, இப்படி சண்டை போட்டா எல்லாருக்கும் பிரச்சனைதான் என்று சொன்னான். சிறிது நேரம் கழித்து ஒருவன் சந்துவை பார்த்து, நீ யாருடா, நம்ம விஷயத்துல தலையிடுற என்று கோபமா கேட்டான். சந்து பயப்படாமல், நான் யாரும் இல்லை மாமா, உங்க ஊர்ல தான் இருக்கேன், சும்மா சண்டை வேண்டாம், அமைதியா பேசுங்கன்னு சொல்றேன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சந்து சற்றே யோசித்தான். இருவருக்கும் தண்ணீர் தேவை என்பது உண்மை. ஆனால் யாருக்கும் குறை இல்லாமல் சமமாக பகிர்ந்தால்தான் பிரச்சனை தீரும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் மெதுவாக 2 விவசாயிகளையும் பார்த்து, மாமா, ஒரு சின்ன யோசனை சொல்றேன், இருவரும் கேளுங்க. தண்ணீரை ஒருத்தர் முழுக்க எடுத்துக்கிட்டா இன்னொருத்தருக்கு கஷ்டம். அதுக்கு பதிலா நேரமா தண்ணீரை பங்கிட்டு பயன்படுத்தலாமே. உதாரணத்துக்கு, காலை 1 மணி நேரம் உங்க வயலுக்கு, அடுத்த 1 மணி நேரம் இவருடைய வயலுக்கு மாதிரி என்று சொன்னான். இருவரும் முதலில் சந்தேகமாக பார்த்தார்கள். அப்புறம் சந்து தொடர்ந்தான், அதுவும் சரியா இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு. ஒவ்வொருத்தர் வயலின் அருகிலும் ஒரு பெரிய கல்லை வச்சுக்கோங்க. யார் தண்ணீர் பயன்படுத்துறாங்கோ
அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன கல்லை அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. நாள் முடிஞ்சதும் யாருடைய இடத்துல கற்கள் அதிகமா இருக்கோ அவங்க தான் அதிக தண்ணீர் பயன்படுத்தி இருக்காங்கன்னு தெரியும். இதை கேட்டதும் மணி கூட சேர்ந்து, அப்படி செய்தா யாரும் ஏமாற்ற முடியாது. கணக்கு வெளிப்படையா இருக்கும். ஒருத்தர் அதிகம் எடுத்திருந்தா இன்னொருத்தருக்கு அதற்கான பணத்தை கொடுக்கலாம் என்று சொன்னான். சந்து அதையே பிடித்துக்கொண்டு, ஆமா மாமா, இப்படி செய்தா சண்டையும் இருக்காது, நியாயமும் இருக்கும். தண்ணீர் யாருக்கும் முழுசா மறுக்கப்படாது, தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவீங்க என்று அமைதியாக விளக்கியான். இரு விவசாயிகளும் கொஞ்ச நேரம் யோசித்தார்கள். ஒருவர் தாடியை தட்டிக்கொண்டு, இது புதுசா இருக்கு, ஆனா சரியான வழி போலதான் இருக்கே என்று சொன்னார். இன்னொருவனும், ஆமா, குறைந்தபட்சம் ரோட்ல நின்று சண்டை போடுறதை விட இதெல்லாம் நல்லாதான் இருக்கு என்று ஒத்துக்கொண்டான். சுற்றியிருந்தவர்களும் இந்த யோசனை நல்லது என்று பேச ஆரம்பித்தார்கள். இப்படி செய்தா ஊர்ல நிறைய பிரச்சனைகள் தீரும் என்று ஒருவர் சொன்னார். எல்லாரும் சேர்ந்து இதை பின்பற்றினா நல்லதுதான் என்று இன்னொருவர் சொன்னார். அதை கேட்டதும் இரு விவசாயிகளும் சிரித்துக் கொண்டார்கள். முதல் முறையாக அவர்கள் முகத்தில் கோபம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதி தெரிந்தது. ஒருவர் சந்துவை பார்த்து, பையா, நீ நல்ல யோசனை சொன்னா, நாம இருவரும் இதையே பின்பற்றலாம் என்று சொன்னார். இன்னொருவனும், சரி, நாளையில இருந்து நேரம் நேரமா தண்ணீர் விடலாம், கல் கணக்கும் வைத்துக்கலாம் என்று ஒத்துக்கொண்டான். சந்து மனசுக்குள் சந்தோஷப்பட்டான். சண்டை போடுறதை விட பேசினா எவ்வளவு சீக்கிரம் தீர்வு கிடைக்குது என்று அவனுக்கு தோன்றியது. மணி சிரித்துக்கொண்டே, டே, நீ கலெக்டர் அலுவலகத்துக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே கலெக்டர் மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டே என்று கிண்டல் செய்தான். சந்து சிரித்து, நாம எல்லாம் சாதாரண ஆளுங்கதான்டா, ஆனா கொஞ்சம் யோசிச்சா எந்த பிரச்சனையும் சின்னதா ஆக்க முடியும் என்று சொன்னான். அந்த இரு விவசாயிகளும் கைகுலுக்கிக் கொண்டு தங்களுடைய வயல்களை நோக்கி நடந்தார்கள். அதே நாளிலிருந்து அவர்கள் அந்த முறையை தினசரி வாழ்க்கையிலேயே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நேரம் நேரமா தண்ணீர் பகிர்ந்து, கல் வைத்து கணக்கு பார்த்து, நாள் முடிவில் யார் அதிகம் பயன்படுத்தினாரோ அவரிடமிருந்து மற்றவர் பணம் வாங்கிக் கொண்டார்கள். சண்டை இல்லாமல் பேசிக்கொண்டு வாழ முடியும் என்பதை அந்த நாள் சந்து அவர்களுக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டான். அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்த பிறகு சந்து மனசு லேசாகி போனது. மணி பக்கம் திரும்பி, வா டா, நேரம் ஆகுது, கலெக்டர் அலுவலகம் போகணும் என்று சொன்னான். மணி தலையாட்டி, சரிடா, இப்போ எல்லாம் சரியா முடிஞ்சது போல இருக்கு என்று சொல்லி இருவரும் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்தது. கூட்டம் அதிகமா இருந்தாலும் சந்து தன் பையை மார்போடு அணைத்துக் கொண்டு உள்ளே ஏறினான். பயணம் முழுக்க அவன் மனசு அமைதியா இருந்தது. வழியில பார்த்த அந்த விவசாயிகளின் முகமும் அவர்கள் கைகுலுக்கிய தருணமும் அவன் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்தது. டவுன் வந்ததும் இருவரும் பஸ்ஸிலிருந்து இறங்கி கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி நடந்தார்கள். பெரிய கட்டிடம், வாயிலில் காவலர், உள்ளே போகும் மக்களின் கூட்டம், எல்லாமே சந்துவுக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் மரியாதையையும் ஒரே நேரத்தில் கொடுத்தது. டேய், இங்கு எப்போதும் இப்படிதான் கூட்டமா என்று மணி கேட்டான். சந்து சிரித்துக்கொண்டு, ஆமாடா, எல்லாருக்கும் ஏதாவது வேலை இருக்கும் என்று சொன்னான். அவர்கள் உள்ளே சென்று விசாரணை கவுண்டர்ல விசாரித்து எந்த பிரிவுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டார்கள். சந்து தன் பையில் இருந்த ஆவணங்களை மீண்டும் ஒருமுறை எடுத்து பார்த்தான். எல்லாம் சரியான வரிசையில இருக்கா என்று உறுதி செய்து கொண்டான். பிறகு அந்த பிரிவில் இருந்த ஊழியரிடம் சென்று, சார், இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் என்று பணிவோடு சொன்னான். அந்த ஊழியர் காகிதங்களை வாங்கி மேலோட்டமாக பார்த்தார். இது எல்லாம் ஓகேதான், ரிசீவிங் சீல் வாங்கிக்கோங்க என்று சொல்லி ஒரு சீல் வைத்து கையொப்பம் போட்டார். அந்த சீல் விழுந்த சத்தம் சந்துவுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக தோன்றியது. அவன் பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வேலை அன்றைக்கு முடிந்துவிட்டது. ரிசீவிங் காப்பியை கையில் வாங்கியதும் சந்து அதை மெதுவாக மடித்து பையில் வைத்து கொண்டான். மணி, டே, இவ்வளவுதான் ஆச்சா என்று கேட்டான். சந்து, ஆமாடா, இதுக்காக தான் இவ்வளவு நாள் ஓடினேன் என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான்.
இருவரும் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார்கள். வெயில் சற்று அதிகமாயிருந்தாலும் சந்துவுக்கு அது பெரிசா தெரியவில்லை. அவன் மனசுக்குள் ஒரு திருப்தி இருந்தது. காலையில சாலையில பார்த்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது. இப்போ தன் வேலைக்கும் முடிவு வந்தது. அந்த நாள் அவனுக்கு நல்ல நாளாக முடிந்தது. சாதாரண வாழ்க்கையில கொஞ்சம் நியாயமும் பொறுமையும் இருந்தா எவ்வளவு விஷயங்கள் சீராக நடக்கும் என்பதை நினைத்து கொண்டே சந்துமணி கூட சேர்ந்து மீண்டும் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தான்.